இன்றைக்கி சண்டே. ஸோ வழக்கம் போல் காலைல நேரமாக எழுந்து இன்றைக்கி தேவையான விஷயத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நான் வந்து இன்றைக்கி மட்டன், சிக்கன் ரெண்டுமே எடுத்திருந்தேன். ஏன்னா இன்றைக்கி எந்த கடையிலையும் அவ்வளோக்கா கூட்டமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து அமாவாசைன்றதுனால நிறைய பேர் வந்து நான்வெஜ் செய்ய மாட்டாங்க. நாங்கள் வந்து ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, அதுக்கப்புறம் மகாலய அமாவாசை தவிர மீதி அமாவாசையில் செய்வோம். அம்மா வீட்டில் எல்லா அமாவாசையும் சாமி கும்பிடுவாங்க. பட் நாங்கள் வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து சிக்கன் எடுத்தாச்சு. சிக்கன் வந்து கிலோ ரூ. 150, மட்டன் வந்து ₹800 கிலோ. அதுக்கப்புறம் வழக்கம் போல் வெங்காயம், தக்காளி தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. முட்டை வந்து 10 முட்டை ₹50 அதிலே தான் இருக்குது. வழக்கம் போல் வாங்கிட்டு வந்தோடனே அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வெயில் காலம் வரும்போது தான் மரத்தோட அருமையும் நம்ம பிளான்ஸ் வச்சுருக்கிற அருமையும் தெரியுது. ஏன்னா மரம்லாம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா நிழலாக நல்லா காத்தோட்டமாக இருக்குது. நான் வந்து நம்மளோட மாடியில் சின்ன சின்னதாக பிளான்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். காலையில் மொட்டை மாடி போய் திறக்கும் போது அவ்வளோ ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மெல். என்ன அப்படின்னா அந்த மல்லிப்பூலாம் பூத்திருக்கும் போல் அவ்வளோ வாசனையாக இருந்தது. அதே மாதிரி சண்டேஸில் புதினா வாங்கிட்டு அந்த ஸ்டெம் மட்டும் தான் நட்டு வச்சுருந்தேன். இப்போல்லாம் நான் புதினா காசு கொடுத்து வாங்குறதே இல்லை. நமக்கு தேவையான புதினா அதிலே கிடச்சிருது. ஸோ நீங்களும் உங்ககிட்ட சின்னதாக ஒரு இடம் இருக்குது, இல்லை வீட்டுக்கு முன்னாடி வைக்க முடியும் அப்படின்னா க்ரோ பேக்கில் வந்து நமக்கு தேவையான பிளான்ஸ் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அது நம்மளுக்கு நல்ல ஃபீல் கொடுக்கும். இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி, மட்டன் ஃப்ரையும் பண்ணியாச்சு. இதோட ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் லாங் வீடியோவில் நாளைக்கு இல்லை நான் இன்றைக்குள்ளே அப்லோட் பண்ணிடுவேன், செக் பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது, அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நான்வெஜ் சேர்த்தாமல் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை தாண்டியும் ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பட் அதோட உண்மையான ரீசன் என்ன நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியவே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம். நீங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் நான்வெஜ் பண்ணிங்களா, இல்லை அமாவாசை அப்படிங்கிறதுனால பியூர் வெஜ்ஜில் முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.